So, day 3 of data analyst. I am Harish from Vistatic. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பயோட் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா விஷுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் சார்ட்ஸ்லாம் எங்கெங்கே எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சார்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பயோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் 6 சார்ட் பார்க்க போகிறோம். இந்த 6 சார்ட் தெரிஞ்சாலே நம்மளால் டேட்டா அனலிஸ்டில் விஷுவலைசேஷனை ஈஸியாக பண்ணிட முடியும். பட் இந்த 6 சார்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயங்க என்னென்னா, வை யூஸ் இட், ஏன் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, யாருக்குமே இது தெரியறதில்ல. ஏன்னா இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் நம்மளால் விஷுவலைசேஷனை சூப்பராக பண்ண முடியும். ஓகேவா? காலம் சார்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல காலம் சார்ட்டாக யூஸ் பண்ணணும், லைன் சார்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல லைன் சார்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்ம மாற்றி யூஸ் பண்ணும்போது அந்த பார்க்குறவங்களுக்கு, விஷுவலைசேஷனை பார்க்குறவங்களுக்கு புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் பார்க்க போகிறோம். ஏன் அதை யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணணுன்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சார்ட்ஸஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, பயோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸல்ல பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் எங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு அது கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸியாயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காலம் சார்ட்ஸ். இதுதான் காலம் சார்ட்ஸ். ஸோ காலம் சார்ட்ஸ்ல இந்த முறையே நம்மளால பண்ண முடியும். ஸோ மூணு வச்சு பர்சன்டேஜ் வச்சு எடுத்துட்டு வர முடியும், நார்மலாகவும் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த காலம் சார்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்றோம்னு பார்க்கலாம். வை யூஸ் இட், ஏன் யூஸ் பண்ணும், ஈஸியாக கம்பேரிசன் பண்ண முடியும். விஷுவல் கம்பேரிசன் பண்ணணும்னாலே இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியுமே ஸ்லைடில் பார்த்தாலே தெரியும், ஈஸியாக கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் வரும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்ஸ். அதே மாதிரி மேக்னிடியூட் வச்சு பார்க்க போகிறனால நம்ம காலம் சார்ட்னா யூஸ் பண்ணணும். இது வந்து சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனல் யூஸுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 2லேருந்து ஒரு 10 கேட்டகரிக்குள்ள இருக்குன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இருக்குன்னா நம்மளால இதை யூஸ் பண்ண முடியாது. இது ஏன் சிம்பிள் அண்ட் ப்ரொஃபஷனல் சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டா விஷுவலைசேஷன் ஃபார் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கொடுக்கணும்னு நினச்சா, ஒரு ப்ரொஃபஷனல் பிளேஸுக்கு ஒரு உங்கள் விஷுவலைசேஷன் போக போகுதுன்னா நீங்கள் காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இடத்துல எல்லா ப்ரொஃபஷனல் பிளேஸ்க்குமே யூஸ் பண்ண முடியாது. கம்பேரிசனா இருக்கணும். அந்த டேட்டா வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருந்தா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2லேருந்து 10 கேட்டகரிக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை யூஸ் பண்ணவும் முடியும். வேர் டு யூஸ், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதான் ரீஜனல் கம்பேரிசன்னாலே யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? காலம் சார்ட்டை நீங்க கண்ணை மூடிட்டு கம்பேரிசன் நான் விஷுவலைசேஷனா எடுத்துட்டு வர போறனாலே காலம் சார்ட் போய்க்கலாம். செகண்ட் திங், கேட்டகரி. ஒரு சேல்ஸ்ல இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஆர் சேல்ஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியை வச்சு நம்ம எதுல சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு காட்ட போறோம்னாலோ, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டேஷனரி இந்த மாதிரிலாம் இருக்கு, இதுல எது சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு காட்ட போறோம்னா அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2023 இயர் அண்ட் 24, 25 அண்ட் 26 இந்த மாதிரி இயர்ஸை கம்பேர் பண்ண போறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஐடியில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேல்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்ல யாருக்கு சேலரி அதிகமாக போகுது இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ குவார்ட்டர்லி ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. குவார்ட்டர்லி ரெவென்யூனா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இந்த குவார்ட்டர்லின்னும் போது 3 மாசமா பிரிப்பாங்க. இந்த 3 மாசம் எவ்வளோ, இப்போ 25 முடிஞ்சிருச்சு கரெக்டா? ஃபர்ஸ்ட் 3 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு, அடுத்த 4, 5, 6 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு, 7, 8, 9 மாசம் எவ்வளவு ரெவென்யூ கொடுத்துருக்கு. ஸோ எந்த குவார்ட்டர்ல நம்ம அதிகமான ரெவென்யூ எடுத்திருக்கோம், ஏன் அந்த குவார்ட்டர்ல அதிகமான ரெவென்யூ எடுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி கம்பேரிசனுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து எங்கெல்லாம் காலம் சார்ட் யூஸே பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். யூஸ் பண்ணக்கூடாத இடத்துல காலம் சார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம விஷுவலைசேஷன் தப்பா போயிடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெய்லி சேல்ஸ், 30 டேஸ், 30 பாஸ் இந்த முறை இருந்தால் லைன் சார்ட் போய்க்கலாம். ஒரு 30 நாள் சேல்ஸை நான் கம்பேர் பண்ணி பார்க்க போறோன்ற போது நான் வந்து காலம் சார்ட்ஸ் போகக்கூடாது, லைன் சார்ட்ஸ் போய்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி பர்சன்டேஜஸ்ல பிரேக் டவுன் பண்ண போறேன். இப்போ வந்து சேல் ஷேர் வந்து 40%, 35%, இது டோட்டல் வந்து 100%, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ் வச்சு பிளே பண்ண போறேன்னா காலம் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது.
ஓகேவா? கம்பேரிசனுக்கு மட்டும் தான் காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். பெர்சன்டேஜுக்காகவோ ஆர் வந்து ஒரு 30 நாள் கணக்கு இருக்கு. ஒரு 30 நாள் வந்து டேட்டாவ வச்சு அந்த 30 நாள் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்க போறேன். ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்குன்னா அங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாரி எப்படி சொல்றது? ஒரு 20 எம்ப்ளாயி இருக்காங்க. இந்த 20 எம்ப்ளாயிக்காக நான் பண்ண போறேன்ற போதும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கம்பேரிசன் இருந்தா மட்டும்தான் காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்படி கம்பேரிசன் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம காலம் சார்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பார்க்க போறோம்னா லைன் சார்ட். லைன் சார்ட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி சிஓ வந்து நம்ம கிட்ட பிஸ்னஸ் எப்படி போகுது, எனக்கு அதுக்கு ஒரு விஷுவலைசேஷன் ரெடி பண்ணி கொடுங்க இந்த மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பார்க்க போறோம். பிஸ்னஸ் எப்படிலாம் போயிருக்கு, எந்தெந்த மாசம்லாம் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ கம்மியா வந்திருக்கு, எந்தெந்த மாசம்லாம் ரெவென்யூ அதிகமா வந்திருக்கு. இந்த மாதிரி பார்க்கணும்னா நம்ம யூஸ் பண்றது லைன் சார்ட்ஸ். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சார்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேலே கீழே மேலே கீழேன்னு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஸோ எந்த மாசம் டவுன் ஆயிருக்கு, எந்த மாசம் ரைஸ் ஆயிருக்கு ரெவென்யூ, ஸோ அது ஏன் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே எங்க டிப் ஆயிருக்கு, எங்க சேல்ஸ் கரெக்டா போகாம போயிருக்கு, எங்க ரெவென்யூ நம்மளுக்கு கம்மியா இருந்திருக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்றதுதான் லைன் சார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு டைம் பீரியடை வச்சு கேல்குலேட் பண்ணோம்னாலே நம்ம லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் காலம் சார்ட்ஸ் சொல்லியிருந்தேன். கேட்டகரிஸை வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 10 கேட்டகரிக்குள்ள கேல்குலேட் பண்ண போறோம், கம்பேர் பண்ண போறோம்னா காலம் சார்ட் போய்க்கலாம். பட் லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஓவர் ஆஃப் டைம் இந்த 2020ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, 2026 வந்திருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல நம்ம வந்து எந்த மாசம் எந்த வருஷம் அதிக ரெவென்யூ எடுத்திருக்கோம், இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ணலாம். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணணும்னா காலம் சார்ட்ஸ். ஒரு ஒரு டைமை வச்சு, ஒரு டேஸை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ண போறோம்னா லைன் சார்ட்ஸ் தான் போகும். இதான் டிஃபரன்ஸ். லைன் சார்ட்ஸ் எப்போ போகணும்னா டேஸை வச்சோ இயர்ஸை வச்சோ இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ண போறேன்னாலும் நான் லைன் சார்ட் போவேன். ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ண போறேன்னா நான் காலம் சார்ட்ஸ் போவேன். ஓகேவா? ஸோ இதுல இந்த லைன் சார்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த மாசம் டிராஃபிக் அனலைஸ் பண்றது எப்படின்னா, எந்த மாசம் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் கம்மியா வந்திருக்கு, இந்த மாதிரி பாக்குறதுக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இந்த 30 நாள்ல இந்த ஸ்டாக் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, எந்த டேல கம்மியாயிருக்கு, இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு விஷுவலைசேஷனா கேட்பாங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வச்சு விஷுவலைசேஷன் கேட்கும்போது இந்த 30 நாள்ல இப்படி டவுன் ஆயிருக்கு, அப் ஆயிருக்கு, இதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இந்த ஸ்டாக்கை இந்த டேட்ல வாங்கும்போது ரைஸ் ஆகும், இந்த ஸ்டாக்கை இந்த டேட்ல வாங்கும்போது டவுன் ஆகும், இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் இப்படி கிளியரா சொல்லணும்னா ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. ஓகேவா? நான் ஹரிஷ். ஓகேவா? நான் ஒரு சேல்ஸ் பர்சன் நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களை ஒரு சேல்ஸ் பர்சனா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு 3 ப்ராடக்ட் வித்திருக்கீங்க. ஓகேவா? ஒரு ஷாம்பு வித்திருக்கீங்க, ஒரு சோப்பு வித்திருக்கீங்க, ஒரு ஆயில் வித்திருக்கீங்க. இந்த 3த்துல ஒரு மாசம் ஃபுல்லா எது அதிகமா வித்திருக்கீங்கன்னு எனக்கு கேட்டாங்கன்னா, நான் அந்த டைம்ல எந்த சார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, காலம் சார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், லைன் சார்ட்ஸும் யூஸ் பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. ஏன்னா 3 கேட்டகரி தான் இருக்குன்னு. பட் நான் கம்பேர் பண்ண போற டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 30 நாள். ஓகேவா? அப்போ நான் லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 3 லைன் வரும். ஓகேவா? ஸோ டே 1லேருந்து டே 30 வரைக்கும் இந்த லைன் ஏறி ஏறி இறங்கும். ஸோ எந்தெந்த நாள்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வித்திருக்கேன் அதிகமான்னு சொல்லி எனக்கு கேல்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றதுலாம் லைன் சார்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேவா? இன்னும் இதெல்லாம் நான் அங்கேயே சொன்னேன். மந்த்லி சேல்ஸ் ட்ரெண்ட்ஸ் பார்க்கறது, டிராஃபிக் அனலைசிஸ்க்கு, ஸ்டாக் மார்க்கெட் மானிட்டரிங்க்கு, கஸ்டமர் சாட்டிஃபிகேஷன் எந்த டைம்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓவர் த டைம் ஒரு 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 இப்போ வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க ஏர்டெல்ல, அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்குள்ள இதை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எவ்வளோ டைம்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேல்குலேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துலாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க லைன் சார்ட்ஸை. ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்னேன்ல, ஒரு 30 நாள் டைம் பீரியட்ல ஒரு 3 ப்ராடக்ட் ஒரே பர்சன் வித்திருக்காங்கன்னா எந்த ப்ராடக்ட் அதிகமாக வித்திருக்காங்க, எந்தெந்த நாள்ல அனலைஸ் பண்ணதுனால லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ லைன் சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸே பண்ணக்கூடாது, இது இது ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க, கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்ரிலேட்டட் கேட்டகரிஸ். இப்போ வந்து நான் வந்து ஒரே 3 கேட்டகரி வித்திருக்கேன். ஷாம்பு, அதுக்கப்புறம் சோப்பு, ஆயில் சம்திங் எடுத்தோம்ல, இந்த 3 வித்திருக்கேன். ஆனா என் கூட இன்னொரு பர்சனும் அதே வித்திருக்காங்கன்னு சொல்லி எங்க 2 பேரையும் கம்பேர் பண்றேன்னு சொல்லி லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது.
எனக்கு மட்டும் கம்பேர் பண்ணும்போது லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இன்னொரு பர்சனையும் யூஸ் பண்ணும்போது லைன் சார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் வச்சு வர்றது எல்லாமே யூஸ் பண்ணவே கூடாது. இது 100% கால்குலேட் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துல லைன் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 பாயிண்டான ஒரு பெரிய டைம் டியூரேஷன்ல ஒரு 2 மாசம் இல்ல 1 மாசம் மாசத்தை வச்சு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 3 மாசத்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி சொல்லுனா அப்பயே லைன் சார்ஜ் போக தேவையில்ல. அதாவது ஒரு 10 நாள், ஒரு 10 மாசம், ஒரு 5 வருஷம், 6 வருஷம் இந்த மாதிரி பெரிய டைம் டியூரேஷன் வரும்போது மட்டும் தான் லைன் சார்ஜ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லைன் சார்ட்ஸ்க்கு ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ஓகேவா? லைன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டைம் பேஸ்ட் பிளஸ் கண்டினியூஸ் டேட்டா. இதை நீங்க எழுதிக்கோங்க. லைன் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு டைம் பேஸ் பிளஸ் கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேவா? நோ கேட்டகரிஸ், நோ நாட் அ பர்சன்டேஜ், நாட் ஷார்ட் கம்பேரிசன். ஓகேவா? இந்த 3 இடத்துல யூஸே பண்ணிடாதீங்க. கேட்டகரிஸ் இல்லைன்னா, பர்சன்டேஜஸ் இல்லைன்னா, அதே மாதிரி ஷார்ட் கம்பேரிசனுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது லைன் சார்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பை சார்ட். ஸோ பை சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, ஒரு இந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணணும்னா 100% இருந்தாலே கண்ணை மூடிட்டு பை சார்ட்ஸ் போயிடுறது தான் பெஸ்ட். ஓகேவா? ஃபுல் பை, அதாவது ஒரு 100% இருக்கு, அந்த 100% நான் ஸ்பிளிட் பண்ணி காட்டணும்னா நான் எடுத்துட்டு போறது பை சார்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆஃப் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கால்குலேட்டட், இப்போ எலக்ட்ரானிக் இருக்கு, ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. இதுல பர்சன்டேஜ் பார்க்கணும்னாலும் நான் வந்து இப்போ ஒரு இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் நான் கிளியரா சொல்லணும்னா, நம்ம ரிலையன்ஸ் டிஜிட்டல், சத்யா இவங்கலாம் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை சார்ட்ஸ்லாம் விஷுவலைசேஷனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், ஃபர்னிச்சர் இருக்கும், மொபைல்ஸ் இருக்கும், சொல்லி ஏகப்பட்டது இருக்கும். இதுல எதுல சேல்ஸ் அதிகமா இருந்திருக்கு இந்த மாசம் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, ஃபர்னிச்சர்ஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு, வேற வேற என்னென்னலாம் இருக்கோ அந்த இதுலதான் எவ்வளவு வந்திருக்குன்னு நம்ம பார்ப்பாங்க. ஒரு பிசினஸ் மேன் வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் மேன் மல்டிபிள் பிசினஸ் நடத்துறாரு. ஐடி கம்பெனி நடத்துறாரு, ரியல் எஸ்டேட் நடத்துறாரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நடத்துறாரு, ஃபுட் ரிலேட்டடா பிசினஸ் நடத்துறாரு. இப்போ அவருக்கு வந்து எந்த பிசினஸ்ல அதிக பர்சன்டேஜ் அவருக்கு வந்திருக்கு, ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு பார்க்கணும்னாலும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? முக்காவாசி டெக்னாலஜி ரிலேட்டடாவோ, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ரிலேட்டடாவோ ஒரு பர்சன்டேஜ் வச்சு வந்தாலே பை சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரெவென்யூ மேக் பண்ணுதுன்னு சொல்லணும்னாலோ, ஒரு பட்ஜெட் ஸ்பிளிட்டிங்க்கு, அதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர் இருக்காங்க, ஒரு சத்யாவுக்கு வராங்க, இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரி எது அதிகமாக வாங்குறாங்கன்னு பர்சன்டேஜஸ் வச்சு போகும்போது பை சார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரெவென்யூக்கு இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ரெவென்யூக்கு யூஸ் பண்ணணும், பட்ஜெட்ஸ் அப்போ யூஸ் பண்ணணும், அப்புறமா கஸ்டமர்ஸுக்கு வச்சு கம்பேரிசன் பண்ண சொன்னால் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் வேர் டு யூஸ், மார்க்கெட் ஷேர் அனலைசிஸ்க்கு, பட்ஜெட் பிரேக் டவுனுக்கு, ப்ராடக்ட் மிக்சர்ஸுக்கு, கஸ்டமர் டெமோகிராஃபிக்கு, டிராஃபிக் சோர்சஸ்னா எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பிஸ்னஸ்க்கு 3 வகையா கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க. எப்படின்னா, சோஷியல் மீடியா மூலியமா வருவாங்க, த்ரூ அவுட் வாக்கின் வருவாங்க, அது மட்டும் இல்லாம கால்ஸ்ல என்கொயரி பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்றாங்க. இந்த 4 விதமா கஸ்டமர்ஸ் உள்ள வரும்போது, இந்த 4 விதத்துல எந்த பர்சன்டேஜ் அதிகமா வந்திருக்கு, எந்த எந்த மெத்தட் மூலியமா எனக்கு கஸ்டமர்ஸ் உள்ள அதிகமா வந்திருக்காங்கன்ற மாதிரி பாக்குறதுக்கும் நம்ம வந்து பை சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இது எங்க யூஸே பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்லலாம். ஒரே நிமிஷம். ஸோ சாரி, அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் வரனால தான் இதாச்சு. ஸோ இப்போ வந்து பை சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஒரு 2லேருந்து 5 கேட்டகரி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2லேருந்து 5 கேட்டகரி இருந்துச்சுன்னா, ஃபியூ கேட்டகரிஸ் தான் இருக்குன்னா காலம் சார்ட்ஸ் போயிருக்கலாம். ஒரு 5 கேட்டகரிக்கு மேலே இருக்குன்னா பை சார்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டைம் சீரீஸை வச்சு ப்ளே பண்ண போறோம்னா லைன் சார்ட்ஸ் போய்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து பர்சன்டேஜை வச்சு போறோம், பர்சன்டேஜை வச்சு இருக்குன்னா ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு பை சார்ட் மட்டும்தான். சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது காம்போ சார்ட்ஸ். ஸோ காம்போ சார்ட்ஸ்லாம் நீங்களே இங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது பார் சார்ட். ஓகேவா?
பார் சார்ட்டும் காலம் சார்ட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? பட் இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க காலம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நேம்ஸு இந்த கேட்டகரி எல்லாமே ஹாரிசான்டலா இருக்கும், ஓகேவா? பட் பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் சாரி காலம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலா இருக்கும். பட் பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹாரிசான்டலா இருக்கும், ஓகேவா? ஸோ ஹாரிசான்டலா இருக்கிறதுனால நம்மளால 10+ ஐட்டம்ஸை ஆர் கேட்டகரிஸை நம்மளால விஷுவலைசேஷன்ல எடுத்துட்டு வர முடியும். பட் காலம் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 8 கேட்டகரிஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ ஹாரிசான்டல், வெர்டிக்கல். காலம்னா வெர்டிக்கல், பார் சார்ட்னா ஹாரிசான்டல், ஓகேவா? அதுக்கு நீங்க கேட்கலாம், நீங்க இப்போ வெர்டிக்கலா தானே வச்சிருக்கீங்க ஒரு இமேஜ்லன்னு. இப்படியும் வைக்க முடியும். பட் பார் சார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஹாரிசான்டலா யூஸ் பண்ணேன்னா என்னால மல்டிபிள் ஐட்டம்ஸையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ காலம் சார்ட் யூஸ் பண்ணோமா, பார் சார்ட் யூஸ் பண்ணோமான்னு நீங்க அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பார் சார்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஒரு லாங் லேபிள், ஒரு ரேங்கிங் சிஸ்டம்காகவோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் ஒரு 15ல இருந்து 20 கேட்டகரி இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்றது பார் சார்ட். லாங் நேம் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் தான் பாத்தீங்கன்னா, இப்ப இங்கே வச்சுக்கோங்களேன், விஸ்டாடெக் பிரைவேட் லிமிடெட்னு இருக்கும், ஓகேவா? இது வந்து ஒரு லாங் நேம். இந்த மாதிரி லாங் நேம் இருக்கும் போது தான் நான் பார் சார்ட் யூஸ் பண்ணுவேன். அதே விஸ்டாடெக் மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து காலம் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதான் டிஃபரன்ஸ். லாங் நேம் இருந்தால் நான் பார் சார்ட் தான் போவேன், ஓகேங்களா? ஒரு ரேங்கிங் சிஸ்டம். ரேங்கிங் சிஸ்டம்னா எப்படி சொல்றது? இப்போ ஒரு 5 பர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து 6 சேல் எடுத்திருக்காரு, 2வது பர்ஃபார்மர் வந்து 10 சேல் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி 5 பேர் 5 விதமான சேல்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல பார் சார்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா? ஸோ இதுல ரேங்கிங், இப்போ யார் அதிகமா சேல் எடுத்துருக்காங்களோ அவங்க வந்து பார் சார்ட்ல ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன். என்ன ப்ராடக்ட்னா டூத் பேஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த டூத் பேஸ்ட்ல இந்த 5 பேர்ல யார் அதிகமா சேல்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் பார் சார்ட்டுக்கும் போகலாம், காலம் சார்ட்டுக்கும் போகலாம். ஒரு 20 பேர் இருக்கும்போது நான் பார் சார்ட்டுக்கு தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கலா இருக்கனால இது ஈஸியாகவும் இருக்கும்ன்றாங்க, ஓகேங்களா? மற்றபடி காலம் சார்ட்ஸ் மாதிரி தான் பார் சார்ட்ஸும், ஓகேவா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். சேல்ஸ் லீடர் போர்டில் சேல்ஸ் விஷயமா பேசும்போது, ஸ்டோர் ரேங்கிங் வச்சு ஒரு 25 இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்காங்களா, இந்த ஸ்டோர் ரேங்கிங்காக விஷுவலைசேஷன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல பார் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஒரு ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் இது பண்றதுக்கு, சர்வை ரிசல்ட் பார்க்கறது, வெப்சைட் டிராஃபிக், ஒரு 20 டாப் வெப் பேஜஸ் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டாப் விஷயத்தை எல்லாமே எடுத்து பார்க்கணும்னா பார் சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டாப் கேட்டகரி, டாப் லிஸ்ட், இந்த மாதிரி தான் பார்க்கறது பார் சார்ட்ஸ். காலம் சார்ட்ஸ் வந்து கேட்டகரிஸை வச்சு கம்பேர் பண்றதுக்கு, ஓகேவா? அடுத்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பார் சார்ட்ஸை, இப்போ ஒரு 2ல இருந்து 3 இதுதான் கேட்டகரிஸ் தான் இருக்குன்னா காலம் சார்ட்ஸ் வைக்கலாம். டைம் சீரிஸ் இருந்தால் லைனுக்கு வைக்கணும், பர்சன்டேஜ் இருந்தால் பைக்கு வைக்கணும். இந்த 3 கேட்டகரி இருக்கும்போது பார் சார்ட்ஸ் யூஸே பண்ணக்கூடாது. அதுக்காகலாம் இந்த மாதிரி சார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது காலம், ஓகேவா? காலம் சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி காலம் சார்ட்ஸ், காம்போ சார்ட்ஸ். காம்போ சார்ட்ஸ்னா பார் சார்ட்ஸையும் காலம் சார்ட்ஸையும் லைன் சார்ட்ஸையும் கம்பேர் பண்ணதுதான் காம்போ சார்ட்ஸ். நீங்க இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். காலம் சார்ட்ஸ் அண்ட் லைன் சார்ட்ஸை வச்சு யூஸ் பண்றது காம்போ சார்ட்ஸ், ஓகேவா? இது எங்கெங்க தான் யூஸ் பண்ணும்? ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு 2 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன? இப்போ ரெவன்யூ, ப்ராஃபிட், ஓகேவா? இந்த ரெண்டுமே சேம் சார்ட்ல எடுத்துட்டு வரணும்னா ரெவன்யூ ப்ராஃபிட்ஸை வச்சு போகும்போது நான் காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? அதே மாதிரி சேல்ஸ் ஹேண்டில் பண்ணது ரெவன்யூ மார்ஜின் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ரெவன்யூ வந்து எனக்கு ருப்பீஸ்ல வேணும். அதே மாதிரி பர்சன்டேஜஸ்லாம் வந்து லைன் சார்ட்ஸ்ல வேணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் யூஸ் பண்றதுதான் காம்போ சார்ட்ஸ், ஓகேவா? அது அப்புறமா ரேட் கம்பேரிசன், விசிட்டர்ஸ், கன்வர்ஷன் ரேட்ஸ், இந்த மாதிரி விஷயம் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குலாம் நம்ம காம்போ சார்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இந்த காம்போ சார்ட்ஸ்ன்றது இன்டர்வியூல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின்ஸ். எங்க யூஸ் பண்ணுவீங்க, இப்போ நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா நீங்க இந்த 5 பாயிண்ட்டை கண்டிப்பா சொல்லணும். ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் அனலைசிஸ் அப்போ, சேல்ஸ் வால்யூம் அப்போ, கன்வர்ஷன் ரேட்ஸ். ஒரு சேல்ஸ் வால்யூம்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் உள்ள வராங்க, அதுல இருந்து எத்தனை பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு கால்குலேட் பண்ணலாம் காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் ஸ்பெண்ட், ROI,
ஹெட் கவுண்ட்ஸ்க்கு, ஓகேவா, ஒரு ஹெட்டுக்கும் ரெவன்யூ பர் எம்ப்ளாயி எவ்வளோன்னு பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுறது பார் சார்ட்ஸ். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸே பண்ணக்கூடாது இந்த சிங்கிள் மேட்ரிக்ஸ்க்கு, இந்த காம்போ சார்ட்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சார்ட். ஓகேவா. இது வந்து எங்க தேவையோ அங்க மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத இடத்துல இந்த 2 கேட்டகரி தான் இருக்கு, 100% இருக்கு, நான் அதை காம்போ சார்ட்ஸ்ல எடுத்துட்டு வரேன், இதெல்லாம் கூடவே கூடாது. காம்போ சார்ட்ஸ்ன்றது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஒரு புரியாத ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்ன்ற பட்சத்துல மட்டும் காம்போ சார்ட்ஸ் போகணுமே தவிர எல்லா இடத்துலையுமே காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. ஓகேவா. 2 மேட்ரிக்ஸ் இருக்கும், ஒரு சின்ன சின்ன டேட்டா கம்பேர் பண்ண போது, ஒரு பெரிய டேட்டா இல்லாத போதெல்லாம் காம்போ சார்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்க்க போகிறது ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த ஸ்கேட்டர் பிளாட் போகிறதுக்கு முன்னாடி இது எங்கே ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டூல். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நான் சொல்ல வரேன். இன்வெஸ்டிகேஷன் டூல். ஓகேவா. இன்வெஸ்டிகேஷன் டூல்னா ஒரு டீஃபை கண்டுபிடிக்கிறது, ஒரு பேங்க்ல கொள்ள இருந்துச்சுன்னா அவனோட ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்கேட்டர் வச்சு பண்றது, இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றது தான் ஸ்கேட்டர் டூல்ஸ். ஓகேவா. இது ஒரு டெக்கரேஷனுக்காகவோ ஒரு பிஸ்னஸ் விஷுவலைசேஷனுக்காகவோ யூஸ் பண்றது ஸ்கேட்டர் பிளாட்ஸ் கிடையாது. பட் இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, ஸ்கேட்டர் பிளாட்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஸ்கேட்டர் பிளாட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபைன்ஸ் அவுட்டர் லேயர்ஸ் ஃபைன் பண்ண கண்டுபிடிப்போம். ஓகேவா. இதுதான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு, மார்க்கெட்டிங் ஆர்ஓஐக்கு, ட்ரைனிங் இம்பேக்ட்ஸுக்கு, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு, கஸ்டமர்ஸ் வேல்யூஸ்க்கு, ரியல் எஸ்டேட்க்கு, ப்ரைஸுக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுவோம் தவிர எல்லா இடத்துலையுமே ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. இதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். கேட்டகரி டேட்டா இருந்துச்சுன்னா காலம் சார்ட்ஸ் போய்க்கோங்க, டைம் இருந்தால் லைன்ஸ் போய்க்கோங்க, பார்ட் ஆஃப் ஓல் பை இருந்துச்சுன்னா பை சார்ட்ஸ் போய்க்கோங்க, ரிலேஷன்ஷிப் இருந்தால் டைரெக்டாக எந்த சார்ட்ஸ் வேணுமோ போய்க்கலாம். ஓகேவா. பார் சார்ட்ஸ் கூட போய்க்கலாம். பட் நீங்கள் ஒரு வேளை ஸ்கேட்டர் சார்ட்ஸ் போக போறீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் ஸ்கேட்டர் யூஸ் பண்ணணுமே தவிர ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவோ ஒருத்தருக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போகிறேன் ஸ்கேட்டர் ஸ்லாட்டை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் இதுலேயே பார்த்துருப்பீங்க, ஸ்கேட்டர் ஸ்லாட்ஸ் இப்படி தான் இருக்கும். இப்படின்னு இருக்கும்போது அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காது. ஓகேவா. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ், ஒரு கம்பெனியில் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, அதை கண்டுபிடிக்கணுன்ற இடத்துல தான் நம்ம ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்ஸுமே பார்த்துட்டோம், எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சார்ட்ஸ் பார்க்கணும். லாஸ்ட்டாக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். கம்பேரிசன் கேட்டகரி, ஒரு கம்பேரிசன் பண்ணனாலே காலம் சார்ட்ஸ் தான். ஓகேவா. இப்போ லாங் டைமை வச்சு ட்ரெண்ட்ஸை வச்சு பார்க்கணும்னா லைன் சார்ட். ஒரு 100% வச்சிருந்தாலே கண்டிப்பாக பை சார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பார் சார்ட்ஸ்னா ரேங்கிங் பர்பஸ், டாப் 10 டாப் 20ன்ற மாதிரி ரேங்கிங் பர்பஸ் இருக்கு. அதே மாதிரி காம்போ சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெவன்யூ ப்ராஃபிட்டை பார்க்கணும், எல்லாத்தையுமே ஒரே சார்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னா காம்போ சார்ட்ஸ் போகலாம். அதே மாதிரி டெஸ்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்றது, மெயில் அண்ட் ஃபீமேலோட ரிலேஷன்ஷிப் டெஸ்ட் பண்றது, இன்வெஸ்டிகேஷனுக்காக யூஸ் பண்றது, இதுக்கு எல்லாமே ஸ்கேட்டர் பிளாட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இதுதான் பிளாட்ஸ், சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ரீசன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பயாட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ற ஒரு டேட்டா வச்சு எக்ஸல்ல, அதுக்கப்புறம் அதுக்கான சார்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு வரதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எந்தெந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு இப்போ நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு டே 3 முடிச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாட் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி பயாட் டேபிள் வச்சு எப்படி சார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்லைசர்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா. இந்த ஸ்லைசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இப்போ நான் ஒரு டம்மி டேட்டா எக்ஸல் எடுத்து வச்சிருக்கேன். ஆர்டர் ஐடி, டேட்டு, மந்த்து, குவார்ட்டர் வச்சு, அதுக்கப்புறம் இயர்ஸ் வச்சு, இயர் இருக்கு, ரீஜன் இருக்கு, சேல்ஸ் பர்சன் பேர் இருக்கு, ரெவென்யூ, காஸ்ட்னு சொல்லி எல்லா விஷயமும் இருக்கும். ஓகேவா. இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். ஓகேவா. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்சர்ட்ஸ்ல போயிட்டு பயாட் டேபிள்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணி பயாட் டேபிள் அண்ட் சார்ட்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிங்கன்னா இதே ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்லை நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நியூ ஷீட்ஸ்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நியூ ஷீட்ஸில் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா இந்த வந்து மாஸ்டர் ஷீட்ஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நியூ ஷீட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நியூ ஷீட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே டேபிள் வந்துருச்சு, இங்கே சார்ட்ஸ்க்கான வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, அது வேணாம். கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளையர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது.
ஓகேவா? ப்ராடக்ட் நேமும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராடக்ட் நேம்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ்ட் கிளிக் பண்ண போகிறேன். எத்தனை யூனிட் சோல்ட் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ரைஸிங் இருக்குது, ஓகேங்களா, அதோட காஸ்ட். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரேன். இப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரானிக்ஸில் என்னென்னடா எத்தனை யூனிட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்என்எல் ட்ரைவ் வந்து 9 விற்றுருக்கு, அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து 95, அதோட காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி வரும். இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இது பெருசாக இருக்குது ஓகேங்களா, இங்கே சார்ட்ஸும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும் பாருங்க. நான் இப்போ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸ்லைசர், இதுக்கு பேர் தான் ஸ்லைசர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதை இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஸ்லைசர்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒன்று, ப்ராடக்ட் நேம்ஸ் ஒன்று ஓகே கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. 2 ஸ்லைசர் எனக்கு வந்திருக்கு. இதை நம்ம ட்ராக் பண்ணி மேலே எடுத்துருப்போம். டிபார்ட்மெண்ட் இப்போ வேணாம், எனக்கு டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஓகேவா. ப்ராடக்ட் நேம் வந்துருச்சு. நான் இன்னொரு ஸ்லைசரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இன்னொரு ஸ்லைசர் என்னன்னு கேட்டகரி கொடுக்குறேன். இப்போது இதுதான் ஸ்லைசஸ், 2 ஸ்லைசர் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு எலக்ட்ரானிக் மட்டும் தான் வேணும்னா எலக்ட்ரானிக் மட்டும் கேட்டேன்னா அது மட்டும் வரும், அதுக்கான சார்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ நம்ம சார்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா இதை ட்ராக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணோன்னா சார்ட்ஸ் எல்லாமே காட்டும். பை சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ், இது எல்லாமே காட்டும். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு. நீங்கள் எந்த சார்ட்ஸ் வேணுமோ அதை இம்ப்ளிமெண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். சும்மா பை சார்ட்ஸ் நான் போட்டு காட்டுறேன். பை சார்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக அது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் ஓகேவா. இப்போ எனக்கு ஃபர்னிச்சர் கிளிக் பண்ணனா ஃபர்னிச்சர் வரும். இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன், எலக்ட்ரானிக்கும் ஃபர்னிச்சரும் கம்பேர் பண்ண போகிறேன்னா இப்போ நான் இந்த தான் எடுத்துடுறேன், ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துடுறேன். நான் இங்கே ஒன்றும் எடுக்க மேலே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்லேருந்து டேபிள்லேருந்து எல்லாமே மாறும் ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரானிக் ஃபர்னிச்சர் டைப் பண்ணோன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி மல்டிபிள் கிளிக்ஸ் போனீங்கன்னா இது வந்துடும் ஓகேவா. இப்போ இந்த டேபிள் மாற இந்த சார்ட்ஸ் மாறும். நான் ஸ்லைசரை வச்சு அனலைசேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன விஷுவலைசேஷன் ஓகேங்களா. இந்த மாதிரி விஷுவலைசேஷன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸலில் கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா. புரியுதா நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பையார் டேபிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஒரு நிமிஷம் இதில் போயிட்டு ஷோட ஃபீல்ட்ஸ்னு கொடுத்தா திருப்பி வரும். இப்போ எனக்கு இந்த வந்து ப்ராடக்ட் கேட்டகரி ப்ராடக்ட் நேம்ஸ் வந்து எனக்கு வேணாம், ரிமூவ் ஃபீல்டு ஓகேவா. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஆஃபீஸ் அப்ளையர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். இதுதான் ஸ்லைசர், பையார் டேபிள், சார்ட்ஸ். நான் ஏன் ஃபஸ்ட்டு சார்ட்ஸ் எடுத்துட்டேன்னா நம்ம சார்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே பையார் டேபிள் வச்சு நம்மளால ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இது பையார் டேபிளை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது காலம்ஸில் என்ன வைக்க போகிறீங்க, ரோஸில் என்ன வைக்க போகிறீங்க. இப்போ இங்கே வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபீல்டு எடிட்டிங்னு இருக்கும். இங்கே சம்மு, கவுண்ட், ஆவரேஜ் என்ன ஃபார்முலா சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டா மட்டுமே போதும், வேலை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ இது பையார் டேபிள் அண்ட் சார்ட்ஸ், இது இப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல் போக போகிறோம். ஸோ எக்ஸல் இதோட முடிஞ்சிச்சு. நீங்கள் பையார் டேபிள் நல்லா பார்த்து அதுக்கான ஒரு டேஷ்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. அப்போது நான் எஸ்கியூஎல் வரக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் எஸ்கியூஎல் எக்ஸ்கியூஎல் போகும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த பையார் டேபிள் சார்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ மெயினாக எந்தெந்த சார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவனையும் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா அது இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விஸ்டாடெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவைரி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.